எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்க மாவு. பேனக்கோட்டா கடலுக்கு நடுவில் மாட்டிட்டு இருக்கான். நம்ம சிக்கன் போட்டு டாஸ் பண்ணிக்கலாம். ஏன் போடலன்னு கேட்குறான் பாரு. அவனுக்கு டிண்டு ஸ்கூல்ல இருந்து வந்ததும் நீ என்னடா பண்ற டிண்டு ஸ்கூல்ல சிங்க்னு வந்துருச்சு. ஸ்கூல்ல இருந்து வந்ததும் டிஃபன் பாக்ஸ் கொண்டு போய் சிங்க்குள்ள போடுவான். பேக்கையும் சிங்க்குள்ள போடணுமா கொண்டு போய் கொடுக்குறான். சரி ஷேடப்பா ஒரு ஹாய் சொல்லிடு எல்லாருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி என்ன சமையல்? இன்றைக்கி டைம் வந்து 4:45 ஆகுது. ஆஃப்டர் ஸ்கூல் ரூட்டீன் வீடியோ எடுக்கலாம்னு நினச்சோம். ஸோ டிப்பிக்கலாக ஒரு ஈவினிங் வந்து எப்படி போகும் அப்படிங்கிறத காட்டுறேன். சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி ஒன்று இன்றைக்கி பண்ண போகிறோம். பட் அது எல்லாத்துக்கும் முன்னாடி நமக்கு என்ன வேணும்? பெட்ரோல் வேணும் உடம்புக்கு. பெட்ரோல் என்னது? டீ. ஸ்ட்ராங்கான ஒரு டீ ராம் கையால் குடிக்க போகிறோம். ஓகே, இதை சொல்லுவா என்ன இல்லை நீ போடு அப்படின்னு நான் சொல்லுவேன்னா. நீ லாஸ்ட் வீடியோவில் டீ போடுறத காட்டவே இல்லைன்னு எல்லாரும் ஃபீல் பண்ணாங்க. ஸோ காமிச்சிடு. அதாவது நான் டீ போட்டாலும் நானே தான் வீடியோ எடுக்கணும், மற்றவங்க என்ன பண்ணாலும் அதுக்கு நான் தான் வீடியோ எடுக்கணும். யாராட்டி என்னோட ரெஸ்ட் டைம் அது டிவின்னு வந்துருச்சு. என்னது ரெஸ்ட் டைம்? எனக்கு நான் இப்படி இருப்பேன். ரெஸ்ட் டைம்ல டிண்டுக்கு ஹோம்வொர்க் பண்ண வைக்கணும். சரியா? அப்படியா? சரி ஓகே. மாமி எனக்கு ஹோம்வொர்க் பண்றது முக்கியமா இல்ல டீ போடுறது முக்கியமா? அப்படி கேளுடி சிங்க குட்டி. சொல்லுங்க. என்னடா சிரிப்பது? ஏதோ சிரிச்சிட்டு என்கிட்ட கொடுத்துட்டு போறான். இதை எதுக்கு கொடுத்துட்டு போறான்? சிக்கு இங்க பாரு, சிக்கு ஒன்னு கண்டுபிடிப்பான். அதுல ஏரோப்ளேன் ஏதோ டாடி கிட்ட கொடுத்துரு. ஏரோப்ளேன் அதா? ஏரோப்ளேன் எடுத்துட்டு வாங்குங்க. இங்க பல்லு இது பல்லு 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 எங்க இருக்கு? இங்க எங்க இருக்கு? பாப்பாட்ட எங்க இருக்கு? எடி எடி எடி. சும்மாவே முதல்ல வாய்க்குள்ள கையை விடுற பத்தியா நீ? நீ வச்சுக்கோ, நீ வச்சு கடிச்சுக்கோ. அதெல்லாம் உஷாரு. கவு கவு எப்படி கத்தும்? புல், கோட், ஷீப், dog, bow, 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 cat, horse, camel, rabbit, parrot. டீ ஆல்மோஸ்ட் பொங்கி வெளில வந்துட்டுருக்கோன்னு நினச்சி பயந்துட்டேன். கம் பண்ணிப்போம். ஜிங் ஜிங். வெயிட்லாம் தூக்க ஆரம்பிச்சிட்ட போல. வெயிட் இல்லை, அதனால தூக்குறேன். பல காலத்தில் கிரைண்டர்லாம் ஞாபகம் இருக்கா? அந்த கல்லை தூக்குறதுக்கே நமக்கு எப்படிதான் அந்த காலத்துலலாம் அம்மாங்கெல்லாம் கிரேட்டு இல்லை. இவ்வளோ கல்லை தூக்குறதுக்கே அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். இப்போல்லாம் நமக்கு எந்த அளவுக்கு வெயிட்லெஸ்ஸாக வேணுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு முன்னாடி மாவு அரைக்கிறதுக்கு இது அரிசியும் உளுந்தும் ஊற வச்சுருந்தேன். கையோட இந்த கிரைண்டரோட ரிவ்யூ கொடுத்துறேன். ஒரு 3 vlogs முன்னாடி வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி நானுமே வந்து உங்களோட எப்போ ஷேர் பண்ணலாம்னு நினச்சிருந்தேன். ஏன்னா நான் ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன் ப்ராப்பரான ஒரு கிரைண்டர் அமையலை அப்படின்னு. இது வந்து ஸ்மார்ட் ஃபிங்கர்ஸ் கம்ஃபர்ட் ப்ளஸ் 2 லிட்டர் கிரைண்டர். ஓகேங்களா? இதில் வந்து உங்களுக்கு ஒயிட்டும் பிங்க் வருது. நான் வந்து ஒயிட் தான் வாங்கியிருந்தேன். இது ஆன்லைனில் வாங்கியிருக்கேன். இந்த ஷாப் வந்து ஆக்சுவலி ஜென்பவர் கோயம்புத்தூர்ல இருக்கு. நம்ம ஆன்லைன்ல வாட்ஸ்அப் மூலமா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். நான் டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஒரு வேளை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. இது கூடவே நமக்கு வந்து மாவு பிசைறதுக்கு ஒரு ஆட்டா நீடர் கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச்மெண்ட் போட்டு நீங்க வந்து மாவு போட்டு சப்பாத்திக்கு பூரிக்கலாம் மாவு பிசைஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த கோகனட் கிரேட்டரோடையும் வருது. ஸோ இது வந்து இன்னைக்கு தான் நான் ட்ரை பண்ண போறேன். எப்படி கோகனட் கிரேட் பண்ணுதுன்னு பார்ப்போம். இது வந்து தேவையில்லை அப்படின்னா நீங்க தனித்தனியா கூட வாங்கிக்கலாம். தனித்தனியா அட்டாச்மெண்ட் இல்லை இந்த கிரைண்டர் மட்டும் கூட வாங்கிக்கலாம். இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ட்ரம்மை வச்சுட்டு இதை உள்ள ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இதை வந்து உள்ள வச்சிடணும். அவ்வளோதான். ஸோ ஸ்விட்ச் போட்டுட்டு இந்த பவர் ஆன் பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே இது வந்து சுத்த ஆரம்பிச்சிடும். நம்ம தேங்காய் வந்து திருவிக்கலாம்.
இது வந்து அழகாக கிரேட் பண்ணுது. நமக்கு எங்கே வேணுமோ அந்த சைட் திருப்பி வச்சோம்னா சூப்பராக கிரேட் பண்ணுது. ஆனால் ரொம்ப ரொம்ப சேஃபாக பண்ணணும். நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ் அதுலேயே இருந்து சேஃபாக நீங்கள் ஹேண்டில் பண்ண தெரியும் அப்படின்னா மட்டும்தான் இது வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்போ இதை எடுத்துட்டு நான் வந்து மாவு அரைக்கிறது காட்டுறேன். மாவு அரைக்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு டாஸ்க் ஆகிடுச்சு இப்போலாம் எனக்கு. நான் அரைக்கிற மாவு வந்து ஒரு 4 டேஸ்க்கு வரும். ஸோ ஈஸியாக இருக்குது இப்போலாம் எனக்கு. இது மாதிரி கிரேட் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டோம்னா யூஸ் பண்ணுறதுக்கு இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் இதில் வந்து ஸ்டோன் வந்து இதுதான் 2 ஸ்டோன் வருது. அண்ட் தூக்குறது வந்து வெயிட் எல்லாம் இல்லை, ஈஸியாக தான் இருக்கும் ஹேண்டில் பண்ணுறது. அண்ட் இதில் இன்னொரு ப்ளஸ் நான் நோட் பண்ணது என்னன்னா, இதில் ட்ரம் சுற்ற மாட்டேங்குது, இந்த கல் தான் சுற்றுது. மற்ற கிரைண்டர்ஸில் இது சுற்றிட்டே இருக்கும்ல, ஸோ பயமாக இருக்கும்ல. இது உள்ள இதுதான் சுற்றும். ஸோ இங்கே வந்து இதை பிளேஸ் பண்ணிடலாம். அப்புறம் இதுக்கு மேலே இப்படி லாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கிரைண்டர் நான் சூஸ் பண்ணதுக்கு முக்கியமான ரீசன் வந்து இதுதான், இந்த ஓப்பன் தான். ஸோ நம்ம கை வைக்காமையே மாவு வந்து எடுத்துடலாம். அது வந்து போன வீடியோலேயே பார்த்துப்பீங்க, நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இதை வந்து கிளாக் வைஸ் திருப்பினீங்கன்னா இது வந்து லாக் ஆகிடும். இப்போ மாவு நம்ம கலெக்ட் பண்ணோன்னா இதை ஓப்பன் பண்ணிவிட்டு மாவு கலெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே இன்னொரு லாக் இருக்குது, பிளாக் கலர் நாப் மாதிரி. அதை உள்ளே போட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிடலாம். இது வந்து கழுவிட்டு தண்ணி கலெக்ட் பண்ணுறதுக்கு லாஸ்ட்டாக. ஓகே, உளுந்து வந்து 2 கப் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து எப்போவுமே இட்லி தோசை மாவு அரைக்கும் போது வடைக்கும் சேர்த்து அரைச்சிருவேன், அதனால் அதையும் சேர்த்தே போட்டுக்கலாம். உளுந்து போட்டுட்டு இந்த லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிடலாம். சத்தியா ட்ரம் சுற்றுது, உள்ளே தான் சுற்றுது. உளுந்து வந்து நல்லா அரைஞ்சிருச்சு. நடுவில் மட்டும் ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா ஸ்க்ரேப் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சிட்டோம்னா ரெடி ஆகிடும். இப்போ இதை எடுக்கிறதுக்கு நம்ம வந்து ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஆன் பண்ணிட்டோம்னா எடுத்துடலாம். அதுவே வந்துருமா? கிண்டுக்கு பிடிச்ச வேலை இது. எவ்வளோ மாவு வந்துருச்சு பாரு. நல்ல க்ளவுடு மாதிரி வந்துருச்சு. அவ்வளோதான், கரெக்டாக. எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்க மாவு. ஃபுல்லாகவும் இதாகிடுமா எல்லாமே? ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ இதை திரும்பவும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதை டைட்டாக மூடிட்டு நான் இப்போ வந்து அரிசி போட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு அரைஞ்சிட்டு இருக்கும் போதே தண்ணி ஊற்றணும்னா அந்த மூடியில் வந்து ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓடிட்டு இருக்கும் போதே தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா ஈக்குவலாக வந்து ஸ்ப்ரே ஆகும், நல்லாவே வந்து மிக்ஸ் ஆகி அரைஞ்சிடும். இதில் வந்து 2 கப் உளுந்து போட்டிருக்கேன். ஸோ 1 கப் வந்து வடைக்கு, 1 கப் வந்து தோசை மாவுக்கு. ஸோ கரெக்டாக பாதி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இல்லை வடை சொன்னா சுட்டுக்கலாம். மீதி பாதி வந்து லாஸ்ட்டாக இதில் சேர்த்துப்போம். எப்படி இருக்குல்ல? அண்ட் இதில் இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, கிரைண்டர் வந்து சூடாக மாட்டேங்குது. நம்ம மிக்சியில் அரைக்கிறோம் அப்படின்னா, இல்லை சூடாகிற கிரைண்டராக இருந்தால் நம்ம வந்து ஐஸ் க்யூப் இல்லை ஐஸ் வாட்டர் ஊற்றி பண்ணுவோம்ல, இதில் வந்து சூடே ஆகலை. நிறைய நேரம் ஓடிச்சு கிட்டத்தட்ட, ஆனால் சூடாகலை. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் வந்து இதை ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நல்லா இருக்குல்ல டிண்டு பேனக்கோட்டா. அரிசி அரைஞ்சிட்டு இருக்க டைமில் நம்ம வந்து ஸ்நாக்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து கொரியன் ஃப்ரைட் சிக்கன் தான் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஆசையாக பண்ணுறேன், ஏன்னா நிறைய நாளாச்சு ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்டு பண்ணி. நான் வந்து இன்றைக்கி லெக் அண்ட் தை பீஸ் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் மேரினேஷனுக்கு தேவையான அளவு உப்பு, பெப்பர் ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துப்போம். இன்னும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 or 3 டேஸில் நினைக்கிறேன் நம்ம வந்து அங்கே மூவ் ஆகிடுவோம். நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க, நீங்கள் வந்து அங்கேயே போயிடுவீங்களா, அது என்ன ஸ்பேஸ் அப்படின்லாம். நான் வந்து இன்னும் டிசைட் பண்ணல, யோசிச்சுட்டே இருக்கும்னு சொல்லுவேன். யோசிச்சுட்டே இருக்கும் சொல்லுவேன்னா, எப்போ வந்து நாளைக்கு சொல்லுவியா இல்லை நாளைக்கு சொல்லுவியா அப்படின்னு சொல்லியிருப்பேன் நான். ஸோ இப்போதைக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க எப்படிப்பட்ட சேட்டையாக இருக்கான் அவன். ஸோ இப்போதைக்கு என்ன டிசைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அங்கே தான் மூவ் ஆக போகிறோம். ஒரு 2 வீக்ஸ் இருந்து பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ அங்கே கம்ஃபர்டபுளாக இருக்குது, எல்லாமே செட் ஆகிடுச்சு அப்படின்னா அங்கேயே இருக்கிற மாதிரி. மற்றபடி பிஸ்னஸ் எல்லாமே இங்கே நடக்கும். ஏன்னா எங்களுக்கும் ஒரு சேஞ்ச் தேவைப்பட்டுச்சு. சேஞ்சுங்கிறத விட முக்கியமாக உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எனக்கு வந்து வெளியில் உட்கார ரொம்ப பிடிக்கும். லைக் பால்கனி இல்லை மரங்களோட உட்கார ரொம்ப பிடிக்கும். ரோட்ல, ஆமாம், அந்த ஸ்பேஸ் அங்கே இருக்குது. ரோட்ல கூட எனக்கு பிடிக்கும். இங்கே வந்து நமக்கு அந்த ஆப்ஷன் இல்லைன்னு உங்கள் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு அது ப்ரிஃபர் பண்ணுறேன். மோரோவர் குட்டீஸ்க்கு வந்து விளையாட ஒரு ஸ்பேஸ் இருக்குது.
இல்லைன்னா மிஞ்சு போனால் இங்கே ஹாலு கிச்சன் தான் இருப்பாங்க. அங்கே வெளியில ஸ்பேஸ் இருக்குங்கிறதுனால அவங்களுக்கும் விளையாட ஸ்பேஸ். என்ன ஒரு ஆட்டம் இப்போ தெரியுமா அங்கெல்லாம் போனாலே வந்து அவ்வளோ குஷியாக அங்கே போனதுக்கு அப்புறம் ஆக்சுவலாக இவங்க 2 பேருக்குள்ள அந்த பாண்டிங்கே வந்து வேற லெவலில் ஆயிடுச்சு. ஆமாம், இல்லைன்னா ஃபர்ஸ்ட்லாம் டின்ட்டு வந்து சொல்லியிருக்கேன் அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ்னால அந்த அளவுக்கு விளையாட மாட்டான். ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது எங்களுக்கு வந்து கொஞ்சம் அங்கே இருந்து பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு தாட். ஸோ அதை வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இன்னும் இங்கே என்ன பண்ண போகிறோம் அது சொல்லிட்டியா? இல்லை, அது இன்னும் ஃபைனலைஸ் ஆகலைல்ல. ஸோ அங்கே இருந்துட்டு 2 வீக்ஸில் செட் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே தான் வந்து அந்த ஃபுட் பிஸ்னஸ் கிளாஸ் எல்லாமே வந்து பிளான் பண்ணுற மாதிரி. இல்லை அப்படின்னா நம்ம திரும்ப இங்கே வந்துட்டு அங்கே ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே நடக்கும். பார்ப்போம், எதுவாக இருந்தாலுமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ இதில் ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இதை மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் உங்களால் மேரினேட் பண்ண முடியுதோ அவ்வளோ நேரம் பண்ணிக்கோங்க. பட் எனக்கு டைமே இல்லை. நான் ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட வைக்க போகிறேன் இதை. இது பார்த்து விழுந்துட போகிறோம். எது என்ன சான்ஸ் கிடைக்குதுன்னு பார்ப்பான், பட்டு நேர் நின்றுவான். கடலுக்கு நடுவில் மாட்டிட்டு இருக்கான் ஐலாண்டு கிச்சனில் இன்னொரு ஐலாண்டு. அரைஞ்சிருச்சுன்னா பயமாலிங்க மாரி நைஸா. இப்போ இது கூடவே நம்ம அந்த உளுந்து இருக்குல்ல அதையும் சேர்த்துட்டு 2த்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இது பண்ணணும். அவனே விழுறான். தோசை சுடுமா அதுவே போய் விழுந்துக்குமா கல்லில்? இந்த தோசை சைக்கோங்கிறாங்கல்ல, நம்ம வீட்டில் ஒரு பெரிய தோசை சைக்கோ ஒரு குட்டி தோசை சைக்கோ இருக்கு. நானும் யாரும் கரெக்டா நீங்களே கண்டுபிடிங்க. பெரிய சைக்கோ கண்டுபிடிச்சிருவீங்க, குட்டி சைக்கோ டின்ட்டுவா சிக்குவான்னு சொல்லுங்க. இப்போ மோஸ்டா எல்லா மாவும் வந்துருச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு திரும்ப ஒரு முறை ஓட விட்டுட்டு, இப்போ மாவு வந்து கொஞ்சம் திக்காக தான் அரைச்சிருக்கேன். ஸோ தேவையான அளவு தண்ணி வந்து இதில் நான் எடுத்துப்பேன். தண்ணி இங்கே வருமா? க்ளோஸ் பண்ணிட்டு ஓட வைக்கணும். க்ளோஸ் பண்ணி தான் இருக்கோம். அதான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா கழுவி எடுத்தாச்சு. கல் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 90% க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம லைட்டாக அலசினா போதும். தண்ணி எடுக்கும்போது மட்டும் இது ஓப்பன் பண்ணாதீங்க, இந்த குட்டி நாப் தான் ஓப்பன் பண்ணும். இதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி இன்னொரு முறை ஓட விட்டிங்கன்னா அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் செடிக்கு ஊற்றுறது அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட எனக்கு வந்து இந்த அளவு போதும். நான் வந்து கழுவி எடுத்துருவேன். ஸோ மாவு வேலை முடிஞ்சது. இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு எதுவுமே போட மாட்டேன். இதில் மட்டும் உப்பு போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வெளியிலேயே வச்சுருவேன் புளிக்கிறதுக்கு. ஸோ இது நாளைக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்தடுத்து எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் எடுத்து அன்றைக்கி நைட்டு கரைச்சி வச்சுருவேன். ஸோ அடுத்த நாளைக்கு காலையில் புளிச்சிருக்கும். ஸோ இப்படி தான் வந்து நான் மாவு ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறது. இங்கே வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் சூடு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 1/2 கப் வந்து மைதா எடுத்திருக்கேன். யூஸ்வலாக வந்து பொட்டேட்டோ ஸ்டார்ச்சில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணுவாங்க. நம்மகிட்ட அவ்வளோ சீக்கிரத்தில் பொட்டேட்டோ ஸ்டார்ச் இருக்காது, மைதா கையில் இருக்கும். அதனால நான் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம் கொஞ்சமாக. அப்புறம் கொஞ்சமாக பெப்பரும் போட்டுப்போம். அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன், அதை வந்து இதில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். டபுள் டைம் ஃப்ரை பண்ண போகிறோம். அப்போ தான் நமக்கு வந்து கிறிஸ்பியான அவுட்டர் லேயர் கிடைக்கும். ஸோ இது மாதிரி ஜஸ்ட் மேலோட்டமாக டிப் பண்ணால் போதும். ஸோ இது மாதிரி மேலோட்டமாக கோட் பண்ணிவிட்டு எக்ஸஸ் மாவை வந்து இப்படி ஷேக் பண்ணிவிட்டு நம்ம ஆயிலில் போட்டுடலாம். கவர் தர மாட்டேன் சரிங்களா. மாவு அரைச்சிட்டு கையோட கழுவி வச்சோம்னா நம்ம தப்பிச்சோம். மாவு மட்டும் காஞ்சிருச்சு அப்படின்னா கழுவுறது கஷ்டம். அதனால சிக்கன் வெந்துட்டு இருக்கும் போதே கையோட இதை கழுவிடலாம். எனக்கு வேலை மிச்சம். இன்னைக்கு காலையிலேருந்து ஏதோ ஒரு ஃபுல் ஃபோர்ஸ்ல இருக்கேன் நான். அதனால பாத்திரம்லாம் கழுவி அதை காய வச்சே தூக்கி வச்சிட்டா உள்ள.
ராம் சொல்லுவாங்க, நீ அந்த நடுநிலையிலேயே இருக்க மாட்டல சுனி. ஒரு சமநிலையே இருக்காது. இருக்காது. அடிச்சா சிக்ஸரு இல்லை செஞ்சுரி இல்லைன்னா டக்கு அந்த மாதிரி. இப்போ சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ இது திரும்பவும் நம்ம ஃப்ரை பண்ணுவோம்ல, அப்போ வந்து நல்லா கிரன்ச்சி ஆயிடும். அடுத்த பேட்சும் போட்டு எடுத்துடலாம். சிக்கன் சிக்கன் வேணுமா? பார்த்து தெரிக்க போகுது. எல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் எல்லாமே எடுத்துட்டேன் நான். ஆக்சுவலி லெக் பீஸ் வறுக்கல, ஏன்னா இதுவே கரெக்டாக இருக்கும் நமக்கு. அது வந்து வேறு ஏதாவது மசாலா போட்டு நாளைக்கு ஃப்ரைக்கு வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை செகண்ட் டைம் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு வந்து என்ன நல்லா ஹாட்டாக இருக்கணும். ஸோ நல்லா ஹை ஸ்பீட்லேயே இருக்கட்டும். போட்டு ஒரு 2 மினிட்ஸில் எடுத்துடலாம். சூப்பர் கிரன்ச்சி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். எப்போ இதை சாப்பிடுவோன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி பார்க்குறாங்க. இதுவே வந்து அந்த KFC ஃப்ரைட் சிக்கன் மாதிரி இருக்கும், நம்ம அந்த சாஸ் போடாமல் சாப்பிட்டா. அது ரெடி ஆகிட்டோம். நம்ம வந்து சாஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கப் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட டொமேட்டோ சாஸ் வந்துடுங்க. கூடவே ஒரு 2 டீஸ்பூன் ஹனி சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலி ரைஸ் சிரப் யூஸ் பண்ணுவாங்க, பட் நம்மகிட்ட ரைஸ் சிரப் அவ்வளோ ஈஸியாக இருக்காது. அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து தேன் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கொச்சுஜாங் சேர்த்துக்கிறேன். இது வந்து பேர் என்ன? கொச்சுஜாங். இது வந்து ஹாட் பெப்பர் பேஸ்ட். நம்ம அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குது. நான் லிங்க் என்ன கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் வந்து நான் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போயிருந்தப்போ வாங்கியிருந்தேன்ல, சரி அது யூஸ் பண்ணுறேன். பட் ஒரு வேளை உங்களுக்கு இது யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னா இதுக்கு ஆல்டர்னேட்டிவ், பர்ஃபெக்ட் ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. பட் நம்ம வந்து ரெட் சில்லிஸ் இருக்குல்ல, அதை சோப் பண்ணி கிரைண்ட் பண்ணி கூட அரைச்சிக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், பட் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதுல தப்பு ஒன்றும் கிடையாது. ஸோ இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். சாக்லேட் சிரப்பா? ஸ்மெல்லே ஸ்ட்ராங்காக இருக்குது. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டுமா? நானும் டேஸ்ட் பண்ணதே கிடையாது. ரொம்ப காரம் இல்லை, ஒரு மாதிரி ஃபர்மெண்டட் டேஸ்ட் வருது. ஒரு மாதிரி ஃபர்மெண்ட் பண்ண ஊறுக்காய். அப்புறம் வினிகர் சேர்க்கணும். ஒரு வேளை வினிகர் இல்லைன்னா ஒரு பாதி லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுவும் ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். திண்டு வந்து கப் கேக் பண்ணிட்டு இருக்கா. மேபி நெக்ஸ்ட் vlogல வந்து இதோட ரெசிபி நான் உங்களுக்கு காட்டுறேன். காட்டு எப்படி செஞ்சு சொல்லுடா. அண்ட் ஹால் வந்து க்ளீன் பண்ண சொல்லியிருந்தேன், க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அது கார்பேஜ்னு நினைச்சு குப்பை தொட்டிக்குள்ள போட்டுடாதீங்க. அதுக்குள்ள டாய்ஸ் எல்லாம் போட்டு நினைச்சேன் எங்கடா புதுசா ஒரு கவர் வந்திருக்கேன்னு. சாப்பிட்றதுக்கு வந்து ஹால் க்ளீன் பண்ண சொன்னேன், பண்ணிட்டா செல்லிக்குட்டி. ஆனால் இது மஃபின்ஸ் மட்டும் எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல. என்ன மஃபின் இது? சொல்லடா. இப்போ ஒரு சின்ன வாக் டைப் கடாயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 3 பல்லு பூண்டு கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பூண்டு காஸ்ட்லி ஐட்டம். லைட்டாக இது வதங்கட்டும். பூண்டு வந்து லைட்டாக டாஸ் ஆனதும் அடுப்பை வந்து ஸ்லோவில் வச்சுட்டு நம்ம சாஸை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட சிக்கனை போட்டு நல்லா கோட் பண்ணிடலாம். இப்போ நம்ம சிக்கன் போட்டு டாஸ் பண்ணிக்கலாம். இது எங்கே சாப்பிட்டோம் நம்ம? இது ஆக்சுவலி நம்ம இங்கே சாப்பிட்டோம், தாய்லாந்து போயிட்டு வரும்போதுனா இங்கே சென்னையில் சாப்பிட்டோமா? அங்கேயா? ஆனால் இது இப்போ எப்படி கிரேவிங் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மாங்சி எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள், எத்தனை பேர் அவங்க வீடியோஸ் பார்ப்பீங்கன்னு சொல்லுங்கள். நான் அவங்க இந்த ஃபர்ஸ்ட்லேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் நடுவில் வந்து பார்க்குறது விட்டுட்டேன். நேற்றுக்கு திடீர்னு நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ பார்ப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க பேசுறது, அவங்க சமைக்கிறது எல்லாமே அவ்வளோ பிடிக்கும். அவங்க சாப்பிட்றது அது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். விஷா மாதிரி. ஆமாம், நேற்றுக்கு வந்து திடீர்னு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வந்து இந்த ஃப்ரைட் சிக்கன் அவங்க பண்ணது வந்தது. அப்புறம் தான் அவங்க ப்ரொஃபைல் போய் ஃபாலோலாம் பண்ணேன். அதனால சரி இன்னைக்கு ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. எல்லாம் நல்லா கோட் ஆனதும் ஆஃப் பண்ணிடலாம்.
சிக்குவையும் பண்ண சொல்லு. சாப்பிட்டு பார்த்துடலாம். கிரன்ச்சியாக போகுதுல்ல. இனிப்பு காரம் இல்லை, லைட்டாக தான் காரம் தெரியுது. புளிப்பு நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த கொச்சுச்சாங்கோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. சில பேருக்கு மேபி அது பிடிக்காது. அது பிடிக்காது அப்படின்னா சேஃபர் சைடுக்கு நம்ம ஊர் டேஸ்ட்டுக்கு ரெட் சில்லி பேஸ்ட்டே யூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் குசின் ட்ரை பண்ண பிடிக்கும், டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இது ட்ரை பண்ணலாம். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். எல்லா டேஸ்ட்டுமே வந்து சேர்ந்து வருது. நல்ல ஜூஸியாக சாஃப்டாக இருக்குது, சாஸியாக இருக்குது. சரிதான் போகல. சிவாவா நல்லா இருக்கு, போதும். நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் வாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஆனால் ஜாலியாக ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்டோம். இப்படி சாப்பிட்டா இன்னும் நமக்கு வந்து பிடிச்சிருது. ஸ்டார்டிங்கில் அந்த ஃப்ளேவர் பிடிக்காதோ அப்படின்னு நீங்கள் யோசிச்சாலும் இல்லை, ஆக்சுவலாக எனக்கு பண்ணும்போது வந்து அந்த ஸ்மெல்லே எனக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி இருந்துச்சு அந்த சாஸ் பண்ணும்போது. இல்லை நான் சாப்பிட மாட்டேன்னு தான் நினச்சேன். பட் நானும் அப்படிதான் நினச்சேன் இவங்க சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா ஸ்மெல்லே ஒரு மாதிரி வருது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சாப்பிட ஆரம்பிச்சதுமே நல்லா சாப்பிட்டாங்க, சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? அதனால ஹாப்பி ஆயிடுச்சு. நிறைய நாள் அப்புறமா டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ட்ரை பண்ண ஃபீல் எனக்கு. இல்லை, டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி உட்காந்து சாப்பிட்ருக்கோம். நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி சாப்பிட்ருக்கோம். கையோட பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஒதுக்கிடலாம். நைட்டு டின்னருக்கு சாப்பாடு, சாம்பார், காராமணி பொரியல் எல்லாம் இருக்கு. அண்ட் அங்கே நம்ம இடத்துக்கு போயிட்டு என்ன வேலை முடிஞ்சிருக்குன்னு பார்த்துட்டு வரணும். ஸோ அதுவும் பார்த்துட்டு அப்படியே ஒரு பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பார்க்கலாம். அங்கே உட்காந்து சாப்பிட்டோன்னா வேலை முடிஞ்சிடும். சிக்கு கொஞ்சம் வேடிக்கை காமிச்சாதான் இப்போல்லாம் சாப்பிட்றாரு. எல்லாமே முடிஞ்சிருச்சு. சூப்பர் ஜாலி இன்னைக்கு. சீக்கிரம் வைண்ட் அப் பண்ணாலே ஒரு சந்தோஷம் இல்லை? ஆனால் டின்னர் முடிச்சுட்டு அந்த பாத்திரம் இருக்குமே, அது நம்ம அங்கே தானே எடுத்துகிட்டு போக போகிறோம். ஆனாலும் சாப்பாடு பாத்திரம் சார். ஓ, அது இருக்கா? ரொம்ப இல்லை, கம்மியாக தான் இருக்கு. பவுலில் தான் வச்சுருக்கேன். கம்மியாக இருக்குன்னு சொன்னால் தான் எனக்கு ஒரு பயமே. போன வீடியோவில் vlog எண்டில் புலம்பணும்ல. ஆமாம், எல்லாரும் வந்து வெக்கேஷன் போயிட்டு வாங்க அப்படி சொன்னாங்க. ஆமாம், ரொம்ப ஸ்வீட்டாக. பரவாயில்ல, எங்ககிட்ட தானே புலம்புறீங்க, பரவாயில்ல அப்படின்னு சொன்னீங்க. அப்படியா? இப்படிலாம் சொன்னீங்கன்னா எனக்கு வீடியோ புலம்ப ஆரம்பிச்சிடும். அவ்வளோ இருக்கு. அப்படிலாம் பண்ணுங்க. ஆமாம், அன்றைக்கி ஏதோ எதிர்ச்சியாக ஆரம்பித்தோம்ல. நீ என்னன்னா ஒரு விஷயம் சொல்லலான்னு வந்தேன். அப்புறம் எனக்கே ரொம்ப ஓவரா அட்வைஸ் கிடையாது, அது ஓவரா ஃபீல் பண்ணி சொல்ற மாதிரி ஆயிடுமோன்னு தோணுது. ஆனாலும் உங்களோட ஷேர் பண்ணாம இருக்க முடியல. சொல்ல போறேன், அதானே நான் சொல்லிடுறேன். சிக்கு வந்து ஒரு கையில தூக்கி வச்சுட்டே எல்லா வேலையும் செய்யறேன், யாருமே அந்த அளவுக்கு ஹெல்ப் கூட இல்லை அப்படின்லாம் சொல்லி ஒரு சில டைம்லாம் வந்து ஃபீல் பண்ணுவேன். நான் ஒரு மாதிரி ரொம்ப ஐயோ என்னடா இது, கை குழந்தைய வச்சுட்டு பண்றேன் அப்படி இப்படின்னு ஓவரா வந்து சில டைம்லாம் யோசிச்சிருக்கேன். அன்னைக்கு அங்கே லேண்டுக்கு போயிட்டு வரும்போது ஒருத்தங்க ஒரு குழந்தை, சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு தலையில வந்து மீன், அந்த அது பேர் என்ன, அன்னக்கூட வந்து தலையில வச்சுட்டு அதை பிடிச்சிட்டே மீன் அவ்வளோ வெயில். இந்த வெயிலெல்லாம் ஒரு 5 நிமிஷம் நம்மளால நிற்க அன்னக்கூடயே வெயிட்டு அதையும் வச்சுட்டு அந்த குழந்தையும் வச்சுட்டு. எனக்கு கண்டிப்பா தெரியும் உங்ககிட்ட வந்து ஸ்நாக்ஸோ இல்லை குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இருக்குமான்னு தெரியல. ஸோ இந்த வெயிலில் போயிட்டு அந்த குழந்தைக்கு என்ன கொடுப்பாங்க, அந்த குழந்தைய கையில தூக்கிட்டு தெருவா சுத்துறாங்க மீன் வித்துட்டு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்மலாம் ஒன்றுமே இல்லை, நம்ம இதுக்கெல்லாம் வந்து ஃபீலே, அதாவது இதெல்லாம் பெரிய விஷயமா பேசவே கூடாது அப்படின்னு எனக்கு அன்னைக்கு வந்து ரியலைஸ் ஆச்சு. ஸோ என்னைக்காவது வந்து ஐயோ என்னடா தூக்கிட்டே வேலை செய்கிறேன்னு நினச்ச அப்புறம் எனக்கு டக்குன்னு இப்போல்லாம் வந்து அதை யோசிக்கிறேன். எனக்குனே ஏதோ கடவுள் கண்ணில் காட்டின மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் அதான் ஏதோ நிறைய இது மாதிரி நம்ம பார்ப்போம்ல, நமக்கு வந்து கார் இல்லைன்னு ஃபீல் பண்ணுவோம், ஆனால் வந்து காலே இல்லாமல் நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிலாம் பார்ப்போம் நம்ம எவ்வளோ பிளெஸ்ஸட் அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம்ல. ஸோ அது மாதிரி தான் ஏதாவது நம்ம வந்து நெகட்டிவாக அப்படி ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணாலுமே
நம்மளை விட இந்த எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு ஆனாலும் லைஃப்ல வந்து முன்னேறதுக்காக ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள யோசிச்சாலே நமக்கு அந்த பாசிட்டிவிட்டி கிடைச்சிரும். கரெக்டா ராம்? அது இன்னும் கரெக்டு தான். அன்றைக்கி நம்மளே ஒரு மாதிரி தான் பார்த்தோம்ல. அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. இத்தனைக்கும் அன்றைக்கி செம்ம வெயில், எங்களால் பைக்லேயே போக முடியல அப்படின்ற மாதிரி புலம்பிட்டே வந்தோம். கரெக்டாக அவங்கள பார்த்தோம். ஆமாம், ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. டச்சிங்காக இருந்தது. அவங்கெல்லாம் எவ்வளோ கிரேட், அந்த குழந்தைக்காக வெயிலெல்லாம் பார்க்காம உழைச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப கிரேட். அவ்வளோதான், இதுவும் தொடச்சிட்டோன்னா வேலை முடிஞ்சது. ஏய் சினிமா பாரு, சிக்கு பாரு. பொன்னாடையை போற்றி கொண்டிருக்கும் நமது சிக்கு அவர்கள் சுயேட்சை வேட்பாளர். வரணும் என் புட்டாது. சரி, எல்லாம் க்ளீன். ரொம்ப ஹாப்பி இந்த வீடியோ எனக்கு பர்சனலாக. ஏன்னா நிறைய நாள் அப்புறம் எது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி சாப்பிட்ட ஒரு ஹாப்பினஸ் அண்ட் எல்லாமே வைண்ட் அப் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கிரைண்டரோட ரிவ்யூவும் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஜெனுனா எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு நான் ஷேர் பண்ண ஃபீட்பேக் தான் அது. லிங்க் வந்து கீழே லிங்க் இல்லை, கான்டாக்ட் நம்பர் தரேன், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க. நான் வச்சிருக்கிறது 2 லிட்டர்ஸ், அவங்க கிட்ட 1.5 இருக்குன்னு சொன்னாங்க. ஆக்சுவலி நான் வந்து இது 2 லிட்டர்ஸே வந்து ஒரு 4 மெம்பர்ஸ் ஃபேமிலிக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி 4 நாளைக்கு எனக்கு அந்த மாவு வரும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லைனா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான என்னடா என்னடா ஓவரா பண்ணிட்டு இருக்காங்களே. ஆனா என்ன தெரியாது, கேமரா பின்னாடி பண்ற யார் பாக்குறதுக்கு பண்றான்னு பார்த்தா உங்க அண்ணா வந்து இன்டைரக்டா உங்களுக்கு காமிச்சிட்டாங்க. சரியா? ஓகே, உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லைனா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பாக்குறோம். ஐயோ, இது அது வரைக்கும் பாய்.